गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुंदराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्री प्रेमिकवरदम् आश्रयेऽहं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। सद्गुरु महाराज की जय। இன்னைக்கு பாகவதத்தில் சிவநாம மகிமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். தக்ஷயஜ்ஞம் அப்படின்ற ஒரு சரித்திரத்தில் பார்வதி தேவி தக்ஷனை பார்த்து சிவநாமத்தினுடைய பெருமைகளை சொல்கிறா. தக்ஷன் ஒரு பெரிய யாகம் பண்ணுறான். அந்த யாகத்துக்கு பரமேஸ்வரனை அவன் இன்வைட் பண்ணல. ஏன்னா பரமேஸ்வரன் இடத்துல அவனுக்கு ஒரு துவேஷம் இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் பார்வதி தேவி தாக்ஷாயணி அப்படின்ற தேவி தன்னுடைய அப்பா ஒரு யாகம் பண்ணுறா அப்படின்றதே தன்னுடைய பந்து பரிவாரங்கள்லாம் அங்கே வந்திருப்பா அப்படின்றதுனால தான் அங்கே போய் அவளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பரமேஸ்வரன் இடத்துல கேட்கிறா. ஆனால் அங்கே போனால் நமக்கு அவமானம்தான் மிஞ்சும் அப்படின்றதுனாலையும் நம்மளை வரவேற்கலை அப்படின்றதுனாலையும் பரமேஸ்வரன் அங்கே செல்றதுக்கு விரும்பலை. தாக்ஷாயணி தேவிக்கும் போகணும் அப்படின்றதுக்கு ஒரு பர்மிஷனை கொடுக்கல. ஆனாலும் அவளெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பரமேஸ்வரன் இடத்துல சொல்லிட்டு தாக்ஷாயணி தேவி அந்த யாகத்துக்கு தக்ஷன் பண்ணுற யாகத்துக்கு போய் பார்க்கிறா. அருத்ரபாகம் தமவேத்திய சாத்வரம் அப்படிங்கிறது அங்கே ருத்ரனிடத்துல மட்டும் துவேஷம்னு நினச்சிட்டு போக, ஆனால் இங்கே வேதத்திலேயே அங்கே தக்ஷன் துவேஷம் காட்டும்படி ஒரு காரியத்தை பண்ணுறான். என்ன அப்படின்னுட்டா, ஒரு யாகத்தில் ருத்ரனுக்குன்னு ஒரு பாகம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்தை கொடுக்கறதுக்கும் அவன் பண்ணலை. ரெண்டாவது, அந்த ருத்ர விஷயமா வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாமும் எங்கெங்க சொல்லணுமோ அதை சொல்லாம ஒரு யாகத்தை பண்றான். அதனால தாக்ஷாயணி தேவிக்கு அதை பார்த்து கோபம் வந்து, எந்த ருத்ரனை நீ அவமானம் படுத்துற தெரியுமா, எந்த ருத்ரன் இடத்துல நீ துவேஷம் காட்டுற தெரியுமா அப்படின்னு சிவநாமத்தினுடைய பெருமைகளை எடுத்து ஒரு ஸ்லோகத்துல அழகா சொல்லறான். யத்வக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சகிருத் பிரசங்கா தகமாஷு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானஹோத்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. அழகா சிவநாமத்தினுடைய பெருமையை சொல்றா. யத்வக்ஷரம், ரெண்டே அக்ஷரம் தான். நம்ம சாஸ்திரங்கள்ல பல மந்திரங்கள் இருக்கு. பல மந்திரங்களுக்கு பல அக்ஷரங்களுடையதா இருக்கு. பல தெய்வதைகளை நோக்கி இருக்கு. எந்தெந்த தெய்வத்தை நோக்கி அந்தந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோமோ அதற்குன்னு சில நியமங்கள், சில ரூல்ஸ், சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கிறதே எந்த தெய்வம்னு பார்க்கணும், யார் ஜெபிக்கணும் அப்படின்னு இருக்குது, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு இருக்குது, யாரிடத்துலேருந்து உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்குது, எவ்வளோ முறை ஜெப பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கிறதே ஒன்றுத்துக்கும் ஒரு நியமம் இருக்கு இல்லையா. ஆனால் பஞ்சாட்சரம் அப்படின்றதுக்கு நியமமே கிடையாதாம். நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு யார் வேணாலும் சொல்லலாம். அந்த மந்திரத்தை நாம சங்கீர்த்தனம் போல நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட யத்வக்ஷரம் அப்படிங்கிற நமசிவாய அப்படின்ற பஞ்சாட்சரத்தை கூட இங்க சொல்லல. அதுக்கும் அதுலேயும் அந்த பஞ்சாட்சரத்துக்கும் உயிரா இருக்கக்கூடிய சிவ அப்படின்ற ரெண்டு அக்ஷரத்தை தான் எடுத்து சொல்றா. யத்வக்ஷரம் நாம, இந்த ரெண்டு எழுத்து சிவ அப்படின்ற மங்களகரமான நாமமாச்சே, அந்த ரெண்டு எழுத்து போதும் அப்படிங்கிறா. யத்வக்ஷரம், ரெண்டே அக்ஷரம். ஸ்காந்த புராணத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் வருது. என்ன அப்படின்னுட்டா, இந்த ரெண்டு அக்ஷரத்தை தவிர வேற எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது. இதை தெரிஞ்சுடுத்து அப்படின்னுட்டா எல்லாம் தெரிஞ்சதான். அழகா வருது. மா ருச்சோ மா யஜுஸ்தாத மா சாம பட கிஞ்சன கோவிந்தேதி ஹரேர் நாம கேயம் காயஸ்ய நித்யஷா. பகவன் நாம சங்கீர்த்தனம் நித்தியம் நாம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னுட்டா மற்ற சாஸ்திரங்களையோ மற்ற தர்மங்களையோ எதையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லையா. நம்ம நாம சங்கீர்த்தனமே போதுமானது அப்படிங்கிறது. அதனால யத்வக்ஷரம் அப்படிங்கிற முன்னாடிலாம் சொல்லுவா. என்ன அப்படின்னுட்டா, படிக்க வேண்டிய வயசுல ஏதாவது ஒரு ரெண்டு அக்ஷரமாவது தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்றது தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன், அப்படின்னு தான் பாடசாலைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவா. ரெண்டு அக்ஷரம் தெரிஞ்சுண்டா போதும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையில சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா. அந்த ரெண்டு அக்ஷரம் என்ன அப்படின்னுட்டா, சிவ ராம அப்படின்ற ரெண்டு நாம, ரெண்டு அக்ஷரம் தெரிஞ்சுட்டா போதுமா.
அந்த நாமத்தை திரும்பி 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 சொல்லிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி யத்வக்ஷரம் அப்படிங்கிறான். 2 அக்ஷரம் அப்படின்றது மட்டும் இல்லை, அது மந்திரம்னு சொல்லாம நாம அப்படிங்கிறான். பரமேஸ்வரனுக்கு பல நாமங்கள் இருக்கு. விரூபாக்ஷா அப்படின்ற நாமம் இருக்கு, அதை சொல்றது ரொம்ப கஷ்டம். துர்ஜட்டி அப்படின்ற நாமம் இருக்கு, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கூட தெரியாது, அதுவும் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஹர அப்படின்ற நாமம் இருக்கு இல்லையா, ஹரன்னு கூட சொல்றது கஷ்டம். ஏன்னா எல்லாரும் சிலருக்கு ஹா வராது, ஆம்பா அதுக்கு அர்த்தம் மாறிடும். ஆனா சிவ அப்படின்ற நாமம் இருக்கே, அது ரொம்ப சுலபமானது அப்படின்றதுனால நாம அப்படின்னு சொல்றா. யத்வக்ஷரம் நாம. மேலும் என்ன அப்படின்னு சிவ அப்படின்றது ரொம்ப சுலபமா இருக்கு இல்லையா, சிம்பிளா இருக்கு இல்லையா. இல்ல நிறைய கூட்ட எழுத்து கிடையாது, இல்ல க ச த ப அப்படின்ற 2வது சிலபல் இருக்கிற அக்ஷரங்கள் கிடையாது, த ப ப அந்த மாதிரியான அக்ஷரங்கள்லாமும் இதுல கிடையாது. ரொம்ப சிம்பிளான 2 அக்ஷரங்களை கொண்டது சிவ அப்படிங்கிறது. யத்வக்ஷரம் நாம. மந்திர அப்படின்னு சொல்லல, நாம அப்படிங்கிற. ஏகாட்சரமான மந்திரங்கள் இருக்கு, 2 அக்ஷரங்களுடைய மந்திரங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் கூட நியமங்கள் உண்டு. ஆனா சிவ அப்படின்ற இங்க நாமம் அப்படின்றதுனாலேயே அதற்கு எந்த ஒரு நியமமுமே கிடையாது. சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு ந தேசகால நியமஹா சௌச்சா சௌச்ச விநிர்ணயா பரம் சங்கீர்த்தனாதேவ ராமராமேதி முச்சியதே அப்படின்றதுனால இல்ல சாமானிய தேச நியமங்கள் கால நியமங்கள் எதுவும் கிடையாது. எந்த சந்தர்ப்பத்துல எந்த ஒரு சூழ்நிலையில வேணாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த நாமத்தை பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்றதுனால யத்வக்ஷரம் நாம. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஆரம்பத்துல பாஷ்யம் பண்ண ஆரம்பிக்கிறதேவே ஆதிசங்கராச்சாரியார் சொல்றா, இதுல என்ன நமக்கு நியமம்னா இதுல நியமமே இல்லை அப்படின்னு. நியம சாமானிய நிரபேட்சத்துவம் ஆதிக்கிய காரணம். ஹிம்சா திரவியாந்தர புருஷாந்தர தேச கால நியம சாமானிய நிரபேட்சத்துவம். ஹிம்சை அப்படின்றது இதுல கிடையாது. தேச திரவியாந்தர அப்படின்னு வேற சில திரவியங்கள் இதற்கு வேணும், பொருட்கள் இதை வாங்கிட்டு தான் இந்த காரியத்தை பண்ணணும், இந்த பொருள் கிடைச்சிடாம போயிடலாம், இது சுத்தமா கிடைக்கணும் அப்படின்ற இந்த நியமங்கள்லாம் இதற்கு கிடையாது. புருஷாந்தர இன்னொரு புருஷன் இருந்தாதான் இதை பண்ண முடியும். ஒரு யாகம் பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்ட்டா ஒரு வாத்தியாரை அழைத்து அவர் மூலியமா அவரை வச்சுட்டு தான் நம்ம அந்த காரியங்களை பண்ண முடியும். அதற்கு திரவியம் வேற திரவியங்கள் வாங்க வேண்டியது இருக்கும், அந்த திரவியங்கள்லாம் சரிவர கிடைக்கணும். அதற்கும் மந்திரங்கள் உண்டு, அந்த மந்திரத்துக்கு ஏற்றபடி அந்த திரவியங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால ஹிம்சை அப்படின்றது யாகங்கள்ல உண்டு. ஹிம்ச திரவியாந்தர புருஷாந்தர தேச கால, இந்த தேசத்துல யாகம் பண்ணலாம், இந்த காலத்துல யாகம் பண்ணலாம், இந்த சந்தர்ப்பத்துல யாகம் பண்ணணும், இந்த டைம்ல யாகம் பண்ணணும் அப்படின்னு பொழுது நியமங்கள்லாம் அதற்கு இருக்கு. அதனால தேச கால நியம சாமானிய நிரபேட்சத்துவம். எதுவுமே இது அபேட்சை பண்றது கிடையாது, எதுவுமே இதற்கு வேண்டாம் அப்படின்றதுனால ரொம்ப சுலபமான ஒரு வழி அப்படின்னு சொல்றார். அதனால யத்வக்ஷரம் நாம. ரொம்ப சாமான்யமான தர்மங்கள் கூட கிடையாது, நியமங்கள் கூட கிடையாது. கை கால் அலம்பிக்கணும் அப்படின்றதோ, குளிக்கணும் அப்படின்றதோ, கையில ஒரு தீர்த்த பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதோ, ஒரு ஆசனத்துல அமர்ந்துட்டு இருக்கணும் அப்படின்றதோ, கிழக்கு முகமா பார்த்து உட்காந்துக்கணும் அப்படின்றதோ, கையில தர்பைய போட்டு இருக்கணும் அப்படிங்கிறதோ, வாத்தியார் வந்துதான் காரியம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதோ, மடியா சுத்தமா ஆச்சாரத்தோட இருக்கணும் அப்படின்றதோ எந்த ஒரு நியமமுமே கிடையாது. அப்படின்றதுல நியம சாமானிய நிரபேட்சத்துவம் அப்படின்றதுனால யத்வக்ஷரம் நாம. சரி, இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்ட்டா ஒன்னே ஒண்ணு பண்ணணும், கீரே ரீதம் சொல்லணுமா. வாக்குனால திரும்பி திரும்பி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா. வாயினால் பாடணும், திரும்பி திரும்பி இந்த நாமத்தை சொல்லிண்டே இருறேன். அப்படி வாக்கு இருக்கே, பிரக்ஞை இருக்கே, சரீரம் எல்லாம் சரியா புஷ்டியா இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்துல விட்டுட்டு கடைசி சந்தர்ப்பத்துல போய் சொல்ல முடியலையேன்னு வருத்தப்பட்டு என்ன இருக்கு. அதனாலதான் பிரகல்லாதன் சொல்றான், கௌமார ஆச்சரேத் பிராக்ஞா. ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்னா பால்யத்திலேருந்தே நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுவான், பால்யத்திலேருந்தே பகவத் பக்தியில ஈடுபட ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு அழகா சொல்லிட்டு வராரு. அதனால என்னன்னா வாக்கு இருக்கே, நமக்கு பேச முடியாது, அமூக மூக்க சுலபா அப்படிங்கிறா. ஒரே ஒரு விஷயம் என்ன இதற்கு வேணும் அப்படின்னா நமக்கு பேச தெரியணும், நமக்கு சொல்ல தெரியணும். மற்ற எவ்வளவோ விஷயங்களை பேசுறோம், எவ்வளவோ ஊர் வம்புகளை பேசுறோம், எவ்வளவோ மற்றவாளை பத்தி பேசுறோம், நம்மளை பத்தி புகழ்ந்து பேசிக்கிறோம், மற்றவாளை தோஷம் சொல்றோம், மற்றவாளை திட்டுறோம், எவ்வளவோ நம்ம இடத்துல இருக்கு இல்லையா. எவ்வளவோ விஷயத்துக்கு நம்மளுடைய வாக்கையும் நம்மளுடைய எனர்ஜியும் உபயோகப்படுத்துறதே. அதற்கெல்லாம் வியர்த்தமாக நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக இந்த நாமத்தை சொல்லிட்டு இருக்கலாமே அப்படின்னால கீரே ரீதம்ன்றா நல்லா சாப்பிடுறோமே. தத் வாயசம் தீர்த்தமுஷந்தி மானசா. எந்த ஒரு வாக்குல நம்ம நல்ல ஆகாரத்தை போட்டு நல்லா தெம்ப சாப்பிட்டுட்டு அந்த ஒரு வாக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணலையோ அது எப்பேற்பட்டதுன்னு பாகவதம் சொல்றது எச்சல் குழிய போல அப்படிங்கிறது.
ஏன்னா வாசல்ல ஒரு பெரிய எச்சல் தொட்டி இருக்கும். கல்யாண மண்டபத்துல தான் பார்த்தோம்னா எல்லா சாப்பிட்ட இலைகள்லாம் அதில் தான் கொண்டு வந்து தூக்கி போடுவா. அதில் ஒரு வடை இருக்கும், அதில் ஒரு பாயசம் இருக்கும், அதில் அந்த சாதம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், எல்லாம் அதில் மீதி எல்லாம் அதில் கிடக்கும். அதுலேயும் தான் எல்லாம் போய் உள்ள உழருது. ஆனால் அதெல்லாம் நாம சொல்ல முடியாதே. ஆனால் நம்மளும் எல்லாத்தையும் வாய்க்குள்ள போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு கோவிந்தா, ஒரு சிவா, ஒரு ராமா அப்படின்ற நாமத்தை சொல்லலை அப்படின்னுட்டா அந்த தொட்டிக்கும் இந்த வாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. நந்தனாருடைய சரித்திரத்துல எல்லாரையும் கூட இருக்கிறவா எல்லாரையும் அழிச்சு எல்லாரையும் சிவான்னு சொல்லு, சிவான்னு சொல்லு, சிவான்னு சொல்லு அப்படின்னு நந்தனார் சொல்ற. நந்தனார் கூட இருக்கிறவாள்லாம் அவரை ஹேளனம் பண்றா. சிவா சிவான்னு சொன்னா நாமம் சொன்னா சோறு கிடைக்குமோ நந்தா அப்படின்னு கேட்கிறா. அதற்கு அழகா நந்தனார் பதில் சொல்றார், நாயும் கூட சோறு தின்னும் நாமம் பாடுமோ அப்படிங்கிற. சோறு யாருக்கு தான்ப்பா கிடைக்காது. ஆண்டாள் ஒரு பாசுரத்துல சொல்றா, துவாரகையில இருக்கிற கிளி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்துமா. மேல அதே பாசுரத்துல சொல்றா, கூட்டிலிருந்து கிளி கோவிந்தா கோவிந்தா என்று கூவும் அப்படிங்கிறா. ஊட்டக்கொடாதெனில், அதற்கு ஆகாரம் கொடுக்கல, நீ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க கோவிந்தான்னு சொல்றது இல்ல, சாப்பாடு குடு அப்படின்னு கோவிந்தா சொல்லி சொல்லி கேட்கறது அப்படின்னு இல்லாம ஊட்டக்கொடாதெனில், சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன சொல்லுமா, உலகளந்தான் என்று உயரக்கூவும் அப்படிங்கிறா. உலகளந்தான், நீயா எனக்கு படி அளக்கிற, லோகத்தையே அளந்த அந்த பகவான் எனக்கு படி அளந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த உலகளந்தானுடைய பெயரை ஞாபகப்படுத்தி கூப்பிடும் அப்படிங்கிறா. அப்படி இருக்கிறத எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய அந்த பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லாம இருக்கலாமா அப்படின்றதுனால நந்தனார் சொல்றார், நாயும் கூட சோறு தின்னும் நாமம் பாடுவோம். நாயினால சொல்ல முடியுமா அருமையானது இல்லையா மனுஷிய பிறவி. கீரே ரீதம், அதனால சேர்த்து சொல்றார் நிருணாம் அப்படிங்கிற. கீரே யாருனால சொல்ல முடியும் அப்படின்னுட்டா, வாக்கு இருக்கக்கூடிய பேசுற சாமர்த்தியம் இருக்கக்கூடிய மனுஷனாலதான் சொல்ல முடியும் அப்படின்றதுனால நிருணாம் அப்படின்னுட்ட. அதிலும் எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு ரிஷி தான் சொல்லலாம் அப்படின்றதோ, இல்லை ஒரு புருஷன் தான் சொல்லலாம் அப்படின்றதோ, ஒரு ஸ்திரீ தான் சொல்லலாம் அப்படின்றதோ, இல்லை ஒரு க்ஷத்ரியன் தான் சொல்லலாம் அப்படின்றதோ, இல்லை ஒரு பிராமணன் தான் சொல்லலாம் அப்படின்றதோ, இல்லை ஒரு யதி தான் சொல்லலாம் அப்படின்றதோ, அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாம எல்லாருக்கும் பொதுவான நாமமா இருக்கு அப்படின்றதுனால கீரே ரீதம் நாம். பகவான் நமக்கு திருக்கரணங்கள் கொடுத்துருக்கான், மனசு வாக்கு காயம். 3 நாளையும் நம்ம பகவத் சேவை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பக்தி சாஸ்திரங்களும் புராணங்களும் நமக்கு சொல்றது. மனசுனால எப்பொழுதுமே பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம அப்படி பண்றோமோ பண்ணலையோ தெரியாது. சரீரத்தினால விழுந்து விழுந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், தொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி கோவிலுக்கு போய் போய் நம்ம ஒரு தீபம் போட்டோம், இல்லை பிரதோஷ பூஜைக்கு போயோ, இல்லை கோவிலில் நடக்கிற பூஜையை போய் நம்ம கலந்துட்டு அதுல சேவை பண்ணிட்டு அதுல பகவானை அங்கே அர்ச்சாவதாரத்தை பார்க்கிறோமோ இல்லையோ நமக்கு தெரியாது. இல்லை கிரகத்துக்கு சாதுக்கள் எல்லாம் அழிச்சு ஒரு சங்கீர்த்தனம் பண்ணி அந்த சாதுக்களுக்கு எல்லாம் சேவை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையலையோ நமக்கு தெரியாது. ஆனா வாக்கு இருக்கு, நாமம் இருக்கு. அந்த நாமத்தையாவது நம்ம சொல்லிட்டு இருக்கலாமே. நம்மளுடைய வாக்குல அதான் அனவரத்தமும் அந்த பகவன் நாமம் வந்துட்டு இருக்கட்டுமே அப்படின்றதுனால சொல்ற கீரே ரீதம் நாம். இதற்கு நீ இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டு போக வேண்டாமேப்பா, நீ இங்கேயே இருந்துட்டு பண்ணலாமே அப்படின்றதுனால ஸ்தானே ஸ்திதாக ஸ்ருதிகதாம் தனுவாங் மனோபிஹி. பிரம்மதேவர் பாகவதத்துல சொல்ற ஒரே இடத்துல இருந்துட்டு பகவானோடைய நாமத்தை பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்றதுனால கீரே ரீதம் நாம். நரமாத்திரம் போதும் அப்படின்னாச்சு. எல்லாருக்குமே வழி கொடுக்கக்கூடியது பகவன் நாம சங்கீர்த்தனம் தான். ஏன்னா அதுதான் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காது. படிச்சவனா படிக்காதவனா, வேலை செய்யறவனா வேலை செய்யாதவனா, சம்பாதிக்கிறவனா சம்பாதிக்காதவனா, சின்னவனா பெரியவனா, ஒரு ஆணா ஒரு பெண்ணா அப்படின்னு எந்த விஷயமும் வித்தியாசமும் கிடையாது. அதனால கிரேரி தம்ன்று நாம் எல்லா மனுஷனும் சொல்லலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஜனன தர்மா யாருக்கெல்லாம் இருக்கோ, வேதம் சொல்றது துருவாசோ அஸ்ய கீரையோ ஜனாசா. ஜனாசகா ஜனித்த எல்லாருக்கும் பகவன் நாமத்தில் அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனால சொல்றது. மேலும் பரமேஸ்வரனை பத்தி எங்கெல்லாம் வேதத்துல வருதோ எப்போதுமே பரமேஸ்வரனை பிஷக் சப்தம்னால வேதம் குறிப்பிடுறது. பிஷக்னா டாக்டர், வைத்தியர்னு அர்த்தம். அதுதான் வைத்தியநாதன், வைத்தீஸ்வரன் அப்படின்னு எல்லாம் பரமேஸ்வரனுக்கு பேர் இருக்கு. பாலாம்பிகேச்ச வைத்தியேச்ச பவரோக ஹரேதிச்ச. அப்போ அந்த பரமேஸ்வரனை பத்தி வேதம் சொல்றது என்ன அப்படின்னுட்டா, தமுஷ்டுஹி யஸ்விஷுஹு சுதன்வாயோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய. மருத்துவராம் பரமேஸ்வரன், வைத்தியராம் பரமேஸ்வரன். யாருக்கு அப்படின்னுட்டா, விப்ரஸ்ய அப்படின்னு சொல்லல, தேவஸ்ய அப்படின்னு சொல்லல. விப்ரர்களுக்கு மட்டும் அவர் வைத்தியர், இல்ல தேவர்களுக்கு மட்டும் அப்படி அவர் வைத்தியர் அப்படின்னு சொல்ல. விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய.
ஏன்னா நமக்கு 3 விதமான தாபங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்ற 3 தாபங்களையும் நமக்கு போக்கடிக்கக்கூடியவராம். எப்படி அப்படின்னா தமுஷ்டுஹி அப்படிங்கிறது அவருடைய ஒரு நாமத்தை சொல்றதுனால, அவரை ஸ்தோத்திரம் பண்றதுனால அப்படிங்கிறது வேதம். யாருடைய அப்படின்ட்டா யாருக்கு இதில் அதிகாரம் இருக்குன்னா விஸ்வசிய க்ஷயதி பேஷஜஸ்ய அப்படிங்கிறது விஸ்வத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனத்தில் அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் சொல்லலாமே அப்படின்றதுனால சொல்ற கீரே ரீதம் நாம். சரி, எவ்வளோ வாட்டி சொல்லணும்? எவ்வளோ வாட்டி? ஒரு நாள் 1000 வாட்டி சொல்லணும், இல்லை 10,000 வாட்டி சொல்லணும், 1,08,000 வாட்டி சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கல்பம் இருக்கா அப்படின்னுட்டா அப்படி இல்லையா. சக்ருத் ஒரே ஒரு வாட்டி, ஒரு முறை சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே அப்படிங்கிறார் இல்லையா. மறுபடி வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா அப்படின்னு கேட்கறதால ஒரே ஒரு முறை சிவா அப்படின்னு சொன்னா போதுமே, சிவநாமத்தை சொன்னா போதுமே. அதனால சக்ருத், ஏன்னா ஒரு நாமத்துக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு சொல்றார். நாம்னோஸ்தி யாவதீ சக்தி பாப நிர்தகனே ஹரேஹே தாவத் கர்த்தும் ந சக்தோஷி பாத்தகம் பாத்தகீ ஜனாக. ஒரு நாமத்துக்கு எவ்வளோ பிரபாவம் இருக்குன்னா அது அழிக்கக்கூடிய பாப்பங்களை நம்மளால ஒரு ஜென்மாந்திரத்துல பண்ணவே முடியாதாம். அவ்வளோ பாப்பங்களை நாம சங்கீர்த்தனம் போக்கிடும், அவ்வளோ சக்தி இருக்காம். தாவத் கர்த்தும்ன சக்தோசி, அது அழிக்கக்கூடிய பாப்பம் அளவுக்கு நம்மளால பாப்பமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. ஒரு பெரிய குப்பை குவியல் இருக்கு, அதை எரிக்கணும் அப்படின்னா குப்பை குவியல் அளவுக்கு நெருப்பு வேணுமா என்ன? ஒரு சின்ன ஒரு மேட்ச்ஸ்டிக்ல ஒரு சின்ன நெருப்பு போதும், அதை எல்லாத்தையும் பஸ்பமாக்கிடுறது இல்லையா. அந்த மாதிரி ஒரே ஒரு நாமம் போதுமா. சக்ருத் மேல சொல்றாரு எப்படி அதை சொல்லணும். மனசுல பரமேஸ்வரன் ஞானம் பண்ணிட்டு நீலகண்டனா, சந்திரசேகரனா, கபால மாலாதரனா, திரிநேத்திரனா இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்ணு, அந்த தியானம் பண்ணிண்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு சொல்றதானா அப்படி இல்லையாம். சக்ருத் பிரசங்காத், அப்படியெல்லாம் பரமேஸ்வரனை நினைச்சுண்டு சொல்லணும் அப்படின்னு இல்லை. எப்படின்னா பிரசங்காத், எப்படியோ வாக்குல சிவநாமம் வந்துடுத்து அப்படின்னா கூட போதுமா. இப்படி கேஷுவலாக ஏதோ தெரியாதனமாக வாக்கில் வந்துடுத்துனா கூட போதும். ஒரு சந்தர்ப்பம் நம்ம கிரகத்துக்கு 2 பேர் வரா, ஒருத்தர் நமக்கு வேண்டாதவர், ஒருத்தர் நமக்கு வேண்டியவர். அட் அ டைமில் 2 பேரும் வந்துட்டா அப்படின்னுட்டா உடனே சீ வா அப்படின்னு சொன்னால் கூட போதுமா. வேண்டாதவரை சீ போ அப்படின்னு சொல்லி வர வேண்டியவரை வா அப்படின்னு சொன்னால் சீ வா அதில் வந்துடுது இல்லையா. அந்த சிவநாமத்தையும் கணக்கில் எடுத்துருவார். அப்படி சக்ருத் பிரசங்காத். அழகா இது ஸ்ரீரையாவால் அப்படின்ற ஒரு மகாத்மா ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்யாஹர பிரஹர சம்ஹர வாக்வதஸ்ய த்ராதாஸ்யுபாந்தம் அமுனா மம நாமஹீதி ஏவம் விபோ தனுபிருதாம் அவனேப்யுபாயான் வேஷி கதம் பரமகாருணிகோசி நத்வம். காட்டுல ஒரு வேடுவன் இருந்தானா, அவனுக்கு உயிர் போற ஒரு சந்தர்ப்பம் வரப்போகுது. படுத்த படுக்கையா இருக்கான், பிராணன் போறது. அப்ப தன்னுடைய மகனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணானா. என்னன்னா ஆஹர பிரஹர சம்ஹர அப்படின்ட்டு. காட்டுல வாடுற வேடுவன் இல்லையா, அவன் என்ன உபதேசம் பண்ணான், அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறான் பையனுக்கு. ஆஹர அப்படின்னுட்டா கொண்டுவான்னு அர்த்தம், வேட்டையாடு அப்படின்னு அர்த்தம். பிரஹர அப்படின்ட்டா எப்படி வேட்டையாடுறது, அடிச்சுதானே வேட்டையாட முடியும், அதனால பிரஹரனா அடி அப்படின்னு அர்த்தமா. சம்ஹர அப்படின்னுட்டா கொல்லு அப்படின்னு அர்த்தம். ஒரு மிருகத்தை பார்த்த அப்படின்னுட்டா அதை அடிச்சு அதை கொன்னு அதை கொண்டு வா. ஆஹர பிரஹர சம்ஹர அப்படின்னு 3 விஷயங்களை கடைசியில தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணி அந்த ஒரு வேடுவன் வாக்வதஸ்ய அப்படிங்கிற. ஆனா அதுல ஆ பிரஹ அப்படின்றத 3 சம் அப்படின்ற 3 எடுத்துட்டோம் அப்படின்னுட்டா ஹர ஹர ஹரன்னு வந்துடுறது இல்லையா. அந்த ஹர நாமத்தை அவன் 3 வாட்டி சொன்னதுக்கு அவனுக்கு கைலாசம் கிடைச்சிது அப்படின்ற ஒரு கதையை எடுத்து சொல்றார். அப்படி சிவநாமத்தை பிரசங்காத்தா நம்மளுடைய வாக்குல வந்துடுத்து அப்படின்னா கூட பரம காருணிகோசி நத்வம், நீ பரம காருணிக்கன் இல்லையா, கருணாமூர்த்தியாச்சே பரமேஸ்வரா, நீ அவனுக்கு நல்ல கதியை கொடுத்தியே அப்படிங்கிறார். அதனால சக்ருத் பிரசங்காத். இப்படி பிரசங்காத்தா ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டா கூட என்னன்னா அகம் ஆஷுஹந்தி, எல்லா பாப்பத்தையும் போக்கிடும். சில யாகங்கள்லாம் சொல்றதே அதனுடைய பலன் அந்த பண்ணினோம் அப்படின்னுட்டா அடுத்த ஜென்மால கிடைக்கும் அப்படிங்கிறா. இல்லை அப்படின்னுட்டா நீ மேல் லோகங்களுக்கு தேவலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போனே அப்படின்ட்டா சொர்க்கலோகத்தில் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறா. அந்த மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனை அப்படின்னா 10 நாளில் பலன் கிடைக்கும், 20 நாளில் பலன் கிடைக்கும், 100 நாளில் பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாதாம். அகம் ஆஷுஹந்தி, ஆஷுனா உடனேன்னு அர்த்தம். அட் த வெரி மொமெண்ட், அந்த சந்தர்ப்பம், அந்த க்ஷணமே நீ சிவா அப்படின்னு சொன்ன க்ஷணத்தில் உனக்கு பாப்பம் போயிடுமா. அகமாஷு ஹந்தி தத்து, அப்பேற்பட்ட நாமத்தை உடைய பரமேஸ்வரன். யத்வக்ஷரம் நாம
गिरेरितं नृणां सकृत् प्रसंगात् अघमाशु हन्ति तत् पवित्र கீர்த்திம் தம். அந்த தம் அப்படின்றது இங்க அந்த அப்பேற்பட்ட நாமத்தை உடைய பரமேஸ்வரன். பவித்திர கீர்த்திம், பவித்திரமான கீர்த்தியை உடையவர், ஆச்சரியமான புகழ் கொண்டவர். தாம் அலங்கிய சாசனம், அலங்கிய சாசனம், அவருடைய ஒரு தீர்மானத்தை யாராவது மாற்றவா இருக்க முடியுமா? குஞ்சித பாதமா அவருடைய திருவடி, ஒரு திருவடியை கீழே வச்சுட்டு ஒரு திருவடியை குஞ்சித பாதமா தூக்கின்னு இருக்கிறாரே, அந்த திருவடி கொடுக்கிற ஆக்ஞைகளை மற்ற தேவர்கள்லாம் சிரசு மேல தாங்கின்னு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இடத்துலையும் பரமேஸ்வரனுடைய நாமத்தினிடத்திலையும் உனக்கு துவேஷமா இருக்கே. பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசன் பவான் அஹோ அப்படிங்கிற அவ்வளோ கஷ்டம். பரமேஸ்வரனிடத்துல உனக்கு அவ்வளோ துவேஷமா? பவான் அஹோ துவேஷ்டி சிவம், இவ்வளோ மங்களமானவர் அவர். சிவே தரஹா, அதனால நீ அப்பேற்பட்ட மங்களமான பரமேஸ்வரத்துல துவேஷம் காட்டுறதுனால சிவே தரஹா, உனக்கு மங்களம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு தாக்ஷாயினி தேவி தன்னுடைய அப்பாவான தக்ஷனிடத்துல சிவநாமத்தினுடைய பெருமையை சொல்றா. எந்த சந்தர்ப்பம் அப்படின்னு பார்க்கறதே இது சொல்லிட்டு தாக்ஷாயினி தேவி தன்னுடைய பிராணனை விட போறா. பிராணன யோகத்துல உட்கார்ந்துட்டு யோகாக்னினால தன்னை பஸ்மமாக்கிண்டு இப்பேற்பட்ட தக்ஷன் சிவத்வேஷிக்கு நான் பெண்ணா பிறந்துட்டேனே, அதனால இந்த ஜென்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த சரீரத்தை பொசுக்கிக்க போறா. அதற்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை இந்த காலகட்டத்திலேயே நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னுட்டா, ஒருத்தர் மரண தருவாயில இருக்கிறதே அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் அப்படின்னுட்டா, இல்ல அவர் ஒரு விஷயத்துக்கு சாட்சி ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னுட்டா, அதுக்கு டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய வெயிட் இருக்கு. அதை ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணிக்கிறது உண்டு. அந்த மாதிரி தன்னுடைய டையிங் டிக்ளரேஷனா தக்ஷனுக்கு முன்னாடி சிவநாமத்தினுடைய பெருமையை சொல்றா. பாகவதம் இது அழகா காட்டுறது. யத்வக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சக்ருத் பிரசங்காத் அகமாஷு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்க்ய சாசனம் பவானஹோத்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹர ஹர நமः பார்வதி பதயே. हर हर महादेवा. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे.